ஒரு வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். இயேசுவானவர் சொன்ன ஊமைகளிலிருந்து ஒரு ஊமையை நாங்களுக்கு பகிர்ந்து கொண்டு நாளிலே தேவனுடைய வார்த்தையை நான் உணர்த்த கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசித்து இதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்பியாசப்படுத்துவதற்கு பிரயாசப்படுவோம். ஆண்டவருடைய திருநாமம் மையப்படுவதாக. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். பின்பு அவர் கெனேசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி, தேவனுடைய வசனத்தை வார்த்தைகளை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இயேசுவிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். அந்த நேரத்திலே கடற்கரையில் இருக்கக்கூடிய 2 படகுகளை இயேசுவானவர் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் இயேசுவானவர் ஏறி, அது சீமோனுடையதாய் இருந்தது. அந்த படகானது சீமோன் பேதுருவுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி, கரையிலிருந்து அந்த படகை சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, பேதுருவிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து அந்த படகின் மீது அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜனங்களுக்கு இயேசுவானவர் போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் தன்னுடைய போதகத்தை முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அந்தபடியே பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு இயேசுவானவர் செய்த அவர் நாட்களில் நடந்த அற்புதமான கிரியைகளில் ஒன்று இந்த சம்பவம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் செய்த அற்புதங்களிலே ஒன்றான திரளான மீன்களை பிடிக்கத்தக்கதான ஒரு அற்புதம் எப்படி நடந்தது என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அங்கு அவர் ஒரு கடற்கரை அருகில் இருக்கிறார். அந்த கடற்கரைக்கு இருக்க அந்த ஊரோட பேர் கெனசரேத். அந்த ஊரில் இருக்கிற கடற்கரையில இயேசுவானவர் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவ்விடத்தில் வரும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். எதற்காக வந்தார்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திரளான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயனடைய வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசுவிடத்தில் திரளாய் வந்தார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே, அநேக இடங்களிலே, அநேக சபைகளிலே ஜனங்கள் கடந்து செல்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், சிலர் ஆராதிப்பதற்காக, சிலர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக, சிலர் அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்காக, சிலர் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக, சிலர் அற்பமான போஜனத்திற்காக, எப்படியாயும் ஒரு வகையிலே ஜனங்களை தேடி இயேசு வந்தார்.
அந்த இயேசுவினிடத்தில் ஜனங்கள் திரளாய் போகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் திருச்சபைகளிலே இப்படியாப்பட்ட கூட்டங்கள் காணப்படுகிறார்கள். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் இன்னைக்கு சபைகளில் இருந்தா இந்த இடம் எதுவும் இருக்காது, இடமெல்லாம் நிறைந்திருக்கும். ஆனால் அற்புதத்துக்காக வருகிறவர்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்வார்கள். மறுபடி அவருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு எப்ப அற்புதம் தேவைப்படுது அப்பதான் வருவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் வருவார்கள். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி தேவனுடைய வார்த்தையை பெறப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவை என்று வருகிறவர்கள் எந்த நிலைமையிலும், எல்லா சூழலிலும், எல்லா நேரங்களிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக தேவ ஆலயத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இங்க பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக அவர்கள் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய நிலைமையை கண்டு அவர்களுக்கு இயேசுவானவர் போதகம் பண்ணினார். அவர் என்ன போதிச்சிருப்பாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிச்சிருப்பார். பிதாவானவர் என்ன சொல்லி இருந்தாரோ அதை அவர் அங்க போதித்திருப்பார். விசுவாசத்தை குறித்து போதித்திருப்பார். தேவனுடைய நன்மைகளை போதித்திருப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து அவர் போதித்திருப்பார். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டதனாலதான் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதமான கிரியைகளை அவருடைய வாழ்க்கையை காண முடிகிறது. அற்புதம் எவ்வளவு அவசியமோ அதை பார்க்கில் ஒரு மடங்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் அவசியமானது. அதனால்தான் இயேசுவானவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலங்களிலே பிசாசினால் சோதிக்கப்படுகிற பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையினால பிசாசை மேற்கொண்டார் ஒழிய வேற ஒன்றினால் அல்ல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரும். அது வாழ்க்கையை மறுசீரமைக்கும். அது வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கிற மேலான ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கு ஆசீர்வாதம், அங்கு சீர் உண்டாகும், நற்சீர் பொருந்தும். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாராளமாய் அனுபவிக்க முடியும். அற்புதத்துக்காகவும் சுகத்துக்காகவும் வருகிறவர்கள் இதை அனுபவிப்பது மிகவும் குறைவு. அல்லேலூயா. அதனால இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் ஒரு பகுதியாக தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்தார்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வார்த்தையை இடைப்பட்டால்தான் அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இதை பார்த்தீர்களா? பேதுரு வாழ்க்கை ஒரு பெரிய வெறுமை. அவன் சொல்றான், ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை, ஒன்றும் ஆகப்படவில்லை. அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இவர்கள் ஆண்டவருடைய போதனையை கேட்ட பிறகு இந்த பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அது பேதுருவை மனுஷரை பிடிக்கத்தக்க மனுஷனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதமான கிரியைகளை நாம் கண்டு மகிழ வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதங்களை அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள சென்று ஜீவனை உருவாக்கும். அந்த வார்த்தை நமக்குள்ள சென்று பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே சென்று ஆசீர்வாதத்துக்குரிய வழியை காண்பிக்கும்.
அப்ப இந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இயேசுவானவர் போதிக்கும் பொழுது இவர்களுக்கு ஒன்றுமில்லை, வெறுமையான நிலைமை, ஆசீர்வாதமற்ற நிலைமை. அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அங்க என்ன நடக்கிறது? ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் படகுகளை வெட்டி இறங்கி தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள், சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வலைகளை அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதமான கிரியை நடைபெற வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவங்க வலையை அலசினார்கள். வலையிலிருந்து அழுக்கெல்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க. தேவையில்லாத எல்லாவற்றையும் கிளீன் பண்ணிட்டு அந்த வலையை சுத்தப்படுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய அற்புதமான கிரியை நடக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி நீக்கினாதான் தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே போய் தங்கும். அது விசுவாசத்தை உருவாக்கும். அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பேதுருடைய வாழ்க்கை இதுதான் நடந்தது. பேதுரு என்ன செய்தார்? வலையை சுத்தம் பண்ணினார், தேவனுடைய வார்த்தையை கேட்டார். மூன்றாவது அவர் சொல்லப்பட்டது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ராமுதராக பிரயாசப்பட்ட மாட்டவரே ஒன்றும் பகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டார்கள். திரளான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா! அற்புத தேவை, ஆசீர்வாதம் தேவை. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அது ரொம்ப முக்கியம். நான் அதுலதான் ரொம்ப கோட்டை விடுவோம். ஏன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், நான் வேதத்தை வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு நிலைமையில இருக்கும் போது மாட்டிக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவன் இயேசுவை பார்க்கிறோம் கடலிலே அதிகமாய் தன்னுடைய நேரங்களை செலவு பண்ண மனுஷன் பேதுரு. கடவுளுடைய நிலைமை கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள். அந்த வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் அதை செய்தார்கள். அவர்கள் தங்கள் வலைகளை போட்டு திரளான மீன்களை பிடித்து அவர்கள் தேவனுடைய அற்புதமான கிரியை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு மகிழ்ந்தார்கள். அல்லேலூயா! இந்த கர்மமான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வாழ்க்கையில ஒரு மனுஷன் முன்னுக்கு வர வேண்டுமானால் கீழ்ப்படியிலிருந்து மேல போனாதான் போக முடியும். எடுத்த உடனே மேற்படிக்கு போக முடியாது. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! நல்ல வார்த்தையா வந்தா, எனக்கு நல்ல வார்த்தையா வந்தா, வாக்குத்தத்தமான வார்த்தையா வந்தா, ஆசீர்வாதமான வார்த்தையா வந்தா, அது எனக்கு சுற்றி காமிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தா அது அடுத்தவங்களுக்கு. அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி காமிக்கப்படுகிறதா, அதை கேட்படுத்து தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் இந்த திருச்சபையிலே இந்த பூமியிலே உருவாக்குற நோக்கமே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக தான். பாவிகள் சீர்பொருந்துவதற்காக அல்ல, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக சபைக்குள்ள இருக்கிற உடன்பாய் பரிசுத்தவான்கள். எந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக தேவன் சபையை உண்டாக்கினார். அந்த சபையை தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் மூப்பர்களையும் ஆண்டவர் உருவாக்கினார். அவர்கள் மூலம் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்டு நம்முடைய வார்த்தையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும்.
பேதுரு கேட்டார், தன்னுடைய படகை அவருக்கு விட்டுக் கொடுத்தார். அதே அமர்ந்தார். அமர்ந்த பொழுது அந்த போதனையை பேதுருவும் கேட்டார். கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகல. அந்த போதனையை கேட்டவர் அவருக்குள்ளே விசுவாசம் உண்டாச்சு. சொன்ன, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டு வலைகள் கிழியத்தக்கதாய் திரளான மீன்களை பிடித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். தேவனுடைய அற்புதமான கிரியைகளை கண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி அந்த வாழ்க்கையை நிறைவேறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. அதனாலதான் ஆண்டவர் கேட்கும்போது சொன்னாரு, கேட்டாரு, நீங்கெல்லாம் என்ன யார் நினைக்கிறீங்க? நீ ஜீவனு தேவனுடைய குமாரன். அடுத்து சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க எங்க ஆண்டவரே போவோம் விட்டுட்டு, ஏனென்றா ஜீவன் தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஜீவன் தரக்கூடிய வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொன்னார் அப்படியே ஆயிற்று. காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினால் அது கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு கட்டளையிட்டா அது பண்டிகைக்குள்ளே புகுந்தது. ஆனா அது கீழ்ப்படியாத ஆட்கள் யாருன்னா மனுஷன் தான். ஆனா அது கீழ்ப்படியாத மனுஷனுக்காக தான் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த கீழ்ப்படியாத மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உருவாகுவதற்காக தான் தன் ஜீவனை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவித்து தேவனை மையப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுப்போம். அவர் போதிக்கும் பொழுது அவருடைய போதனையை கேட்போம். மூன்றாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நான்காவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். இந்த வேத வார்த்தைகள் உங்களை பிளப்படுத்தட்டும். இந்த வேத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான கிரியை உண்டாகட்டும். பேதுருவை போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அதிசயங்களை காணத்தக்கதாய் தேவனுக்கு முன்பாய் தங்களை அர்ப்பணியுங்கள். இந்த ஆண்டவர் உங்களை காத்து அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.